ரொம்ப ரிச்சான ரொம்ப டேஸ்டியான குனாஃபா பிரெட் குனாஃபா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். மிக்சர் ஜாடியில் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கையளவு பாதாம் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுலேயே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் பால் சேர்த்து இந்த மாதிரி கிரீமியாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுலேயே 2 ஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கிரீமியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிரெட் துண்டுகளை ஓரங்களில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துட்டு இதில் 2 பிரெட் குனாஃபா செய்ய போகிறேன். அதனால் 2 பிரெட் துண்டுகளையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச க்ரீமை அது மேலே தடவிடலாம். இந்த க்ரீம் மேலே பிரெட் சீஸ் வைக்கிறேன். அது மேலேயும் க்ரீமை நல்லா அப்ளை பண்ணிட்டு இது மேலே பிரெட்டை மூடிடலாம். இப்போ இந்த பிரெட் ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக 2 முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சம் பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட்டை இந்த முட்டை மேலே, அதாவது 2 பக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குனாஃபா சேமியா அதுக்கு மேலே நல்லா மேலாப்பில் தடவிக்கலாம். அதாவது நம்ம முட்டையை தடவி இருக்கிறதுனால இந்த சேமியா வந்து அது மேலே நல்லா ஒட்டிக்கும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இந்த நம்ம செஞ்சு வச்ச பிரெட்டை முன்னும் பின்னும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 பிரெட்டையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது மேலே செஞ்சு வச்ச அதாவது சக்கரை பாவை மேலாப்பில் ஊற்றி இது மேலே பிஸ்தாவை தூவி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரிச்சான ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும்.